செங்கல்பட்டு மாவட்டம் பவுஞ்சூர் பகுதியில் இரு குடும்பத்தினருக்கு இடையே நிலத்தகராறு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதனை செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் நிருபரை காவல் ஆய்வாளர் பாபு தாக்கியிருக்கிறார். அது குறித்தான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை முடிய செய்தியாளர் அருண் வழங்க நாம் கேட்கலாம். அருண், செய்தியாளர் மீது காவல் ஆய்வாளர் பாபு தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார். என்ன காரணம், பின்னணி என்ன? வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் பவுஞ்சூர் பகுதியில் உதயகுமார் என்பவருக்கு தன்னுடைய வீட்டிற்கு அருகாமையில் உள்ள இடத்தை பவுஞ்சூர் சித்தாமூர் அடுத்த பொலம்பாக்கம் பகுதியை சேர்ந்த லோகநாதன் என்பவர் தங்களுக்கு சொந்தமான இடம் உள்ளது என கூறி இருவரும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் இன்று அளவு செய்யும் பணியானது ஒரு தரப்பினருக்கு கோர்ட்டானது உத்தரவு செய்திருந்தது. இதன் அடிப்படையில் வருவாய்த்துறையினர் அளவு செய்வதற்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என பவுஞ்சூர் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர் பாபு தலைமையில் 30க்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அளவு செய்யும் பணியின் போது உதயகுமார் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் மண்ணெண்ணெய் ஊற்றி குடும்பத்துடன் தற்கொலை செய்ய முயன்றுள்ளனர். அப்பொழுது உதயகுமார் மற்றும் அவரது குடும்பத்தினரை தரத்தரவென ஆய்வாளர் பாபு அடித்து ஜீப்பில் கொண்டு சென்ற பொழுது நியூஸ் தமிழ் செய்யூர் செய்தியாளர் முருகதாஸ் செய்தி சேகரித்திருந்த பொழுது காவல் ஆய்வாளர் பாபு வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த மொபைல் போனை புடுங்கி எரிந்துள்ளார். இந்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்தியாளர் பாபு செய்தியாளரை தாக்கிய காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர் மீதே பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறை தாக்குதலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம்.